வந்து எல்லாத்துக்கும் ஒரு ஆசை தான். நாங்களும் ஒரு வீடியோ போடலாம், ஒரு கண்டென்ட்டு ரெடி பண்ணி ஒரு வீடியோ போடலாம் அப்படின்னு ஒரு சாங் பார்ப்பேன். ஒரு சன் மியூசிக்கில் ஏதோ ஒரு சாங் பார்ப்பேன். சாங் பார்த்துட்டு சரி ரைட்டு, அது அந்த சாங் நல்லாயிருக்கு, நாங்கள் ஆல்ரெடி சின்ன வயசுலேருந்து பார்த்த சாங்கு தான், சரி அது நாங்கள் அப்படியே சும்மா அது போடலாம் அப்படின்னு அந்த மாதிரி போடுறது தான். மற்றபடி எங்களுக்கு தொழில் வந்து இதுதான், சேரீன் செப்பல். அப்புறம் இந்த பட்டு நூல் வாங்குறது, சுற்றுறதுக்கு அது இதுன்னு நானும் வெளி வியாபாரத்துக்கு போவேன். வெளியே போகும்போது கூட ஒரு நண்பர் சொல்லியிருந்தார், ஏன்டா வெளியே போய் கம்முனுக்க மாட்டியடா, நீ எங்கெங்கே வண்டியில் போகிறது வரதாலும் எடுத்து போடுவியடா. சரி வண்டியில் போனால் வண்டியில் போனால் மேக்ஸிமம் எல்லாம் எடுத்து போடுறாங்க, இயற்கை காட்சின்னு அவசியம் நாமளும் எடுத்து போடணும், அதையும் ஒருத்தருக்கு பொறுக்க மாட்டேங்குது, என்னன்னு சொல்கிறது. சரி சில மனிதர்கள் சில விதம். வண்டியில் போகிற வியாபாரத்துக்கு போவேன் நான். பக்கத்து கிராமங்களுக்கெல்லாம் வந்து என்ன வியாபாரம்னா அந்த நூல் பட்டு இதெல்லாம் வாங்க போவேன். அப்புறம் சேரீ இருந்தாலும் ஒவ்வொருத்தர் சேரீ நெசவு பண்ணி சேரீ வந்து கொடுப்பாங்க, விற்பாங்க, எங்கிட்டையும் விற்பாங்க. அதையும் வாங்கிட்டு வந்து நான் சேல் பண்ணுவேன். நான் வந்து மீஷோவில் வந்து கொடுத்து அங்கே 10, 30 வச்சு நான் விற்றுருவேன். இப்போ வந்து நாங்கள் இந்த யூடியூப்பில் வந்து போடுறது வந்து இதுதான் வந்து ஆல்ரெடி பண்ணிட்டு இருக்கிறோம், 2, 3 வருஷம் பண்ணிட்டு தான் இருக்கிறோம். இந்த யூடியூப்பில் வந்து இப்போ தான் அதிகமாக விளம்பரப்படுத்திக்கிறோம். இந்த மாதிரி வந்து சேரீ வியாபாரம் நாங்கள் பண்ணுற நண்பர்களே எங்களுக்கு ஆதரவு கொடுங்க அப்படின்னா. வெளியே நாங்கள் போய் அந்த கம்பெனிக்காரங்கிட்ட தொங்கிட்டு அவங்ககிட்ட கேட்டுட்டு இருக்கிறதுக்கு யூடியூப்பில் இது பண்ணிட்டோம்னா நோகாமல் இது பண்ணுறதில்ல. நம்ம கஸ்டமர்கள் வந்தால் அவங்க டக்குன்னு நாங்கள் கொடுத்து வியாபாரம் பண்ணலாம். மீஷோவில் வந்து ஒரு டைம் கேட்குறேன், ஒரு டைம் கேட்குறதில்ல. அப்புறம் அவன் இப்படி ரொம்பவுமே நாளுக்கு நாள் கிளாரிட்டியாக எதிர்பார்க்குறான். இப்போ நான் ஒரு வாரத்துக்கு ஒரு டைம் தான் போய் எடுத்து வருவேன். பர்ச்சேஸ் பண்ண ஒரு வாரத்துக்கு ஒரு 15 நாளுக்கு ஒரு டைம் போவேன். நம்ம சரக்கு இதை பொறுத்து நான் போவேன். அவனுக்கு இது பண்ணோம்னா அப்டேட்டு நேற்று இன்றைக்கி காலையில் வந்த அப்டேட் கேட்குறான். காலையில் வந்து சேரீ இருக்குதா, ஃப்ரெஷ்ஷாக வந்து காலையில் நெசவு சேரீ இருக்குதா அப்படின்னு கேட்குறான். நான் என்ன தான் பண்ணிட்டு, அது பெரிய ஆளுகள் தான் அதுக்கு வந்து ஆகுது. சரி அவங்க என்னமோ போட்டு நாங்கள் வந்து எங்களுக்கு தகுந்த மாதிரி பண்ணுறோம். அந்த மாதிரி நான் வண்டியில் போகும்போது சில வீடியோவில் ரோட்டில் போகும்போது எடுப்பேன். ஏன்டா நீ வந்து வண்டியில் போய் எடுத்து போடுறேன், கீரை வீடியோ எடுத்து போடுறேன், கீரை சமைக்கிறது போடுறது சமையல் வீடியோ. ஆமாம், ஒரு கண்டென்ட் இருக்குது அப்படி தாங்க. இப்போ இது சேரீ எடுத்து போடுறது எல்லாமே யூடியூப் பாருங்கள், லைவில் மேக்ஸிமம் வந்து 3/4 வந்து சேரீயில் தான் உட்காருவாங்க. என்ன இருக்குது, எனக்கு ஒரு கிட்டத்தட்ட ஒரு 500-600 சேரீ இருக்குது, சேரீயில் தான் உட்காருவாங்க. அப்போ இதுக்கு சொல்லாமல் ஏன்டா நீ சேரீ தொழில் பண்ணுறோம், தொழில் பண்ணுறோம் இன்னும் மேக்ஸிமம் ரைட்டு, அது வேண்டாம் இது வேண்டாம், தொழில் பண்ணுறதை எடுத்து போடலாம். அப்போ எல்லாம் ஒத்துக்குவாங்களா? என்ன தொழில் இல்லை, என்ன சும்மா உட்காந்து திங்கிறான், யூடியூப்பில் பணம் வருது சம்பாதிக்கிறான், அதெல்லாம் கிடையாது. நம்மளுக்கு தொழில் ஆர்டரு அது வந்து சைடு, இதுதான் மெயினு. அது மேலும் மேலும் நான் வந்து நம்ம சப்ஸ்கிரைப் காட்டு நம்ம புதுசாக வரவங்க காட்டு நான் வந்து நாங்கள் இப்படி தான், சோம்பேறி கிடையாது, நாங்கள் உட்காந்துட்டு சாப்பிட்ற சோம்பேறிகள் கிடையாது. நான் ஏதோ ஒன்று பண்ணிகிட்டே இருப்பேன். மேக்ஸிமம் எனக்கு தெரிஞ்சவங்களுக்கு தெரியும், நம்ம அக்கம் பக்கம் ஃப்ரெண்ட்ஸு எல்லாத்துக்கும் தெரியும், நான் ஏதோ ஒன்று பண்ணிகிட்டே இருக்கேன். செகண்டு தூக்கும்போது சாப்பிடும்போது டைம் பெரிய வச்சுக்கோங்க. 8 மணி நேரம் தூக்கம், அந்த சாப்பாட்டுக்கு 1/2 மணி நேரம், மத்தியானம் ஒரு 1/2 மணி நேரம், காலையில் ஒரு 20 நிமிஷம், சாயங்காலம் ஒரு 8:30 மணிக்கு போனோம்னா ஒரு 1/2 மணி நேரம், அதுக்கு மேலே கொஞ்சம் நேரம் டிவி போட்டு எல்லாம் பண்ணணும்ல, அதுதான் என்டர்டைன்மெண்ட்டு. என்ன ஒரு மனசை வந்து எடுத்து 24 மணி நேரம் தொழிலே வியாபாரமே பண்ணிட்டு போனேன், அப்படி இருப்ப ஆளுங்க இருக்கிறாங்க. அதுக்கு நமக்கு சம்மந்தம் இல்லை. நாம் அதாவது உழைப்புக்கேற்ற ஊதியம் ஒன்று, 2வது மனுஷனுக்கு நிம்மதியாக தூக்கம், அளவான சாப்பாடு, இதுதான் போயிட்டுருக்கு. இப்போ என்ன பண்ணுறது? அப்படி போகிறதுக்கு சில பேர்த்துக்கு வந்து என்னடா இப்படி பண்ணுறானே, வராமலே சொல்லிட்டு தான் இருப்பேன், சொல்கிறேன் எல்லாரும் பண்ணுறது. இதே அவனுக்கு சொன்னால் அவங்களுக்கு சொன்னால் எரிவி, அவன் பண்ணுற தப்பு சொன்னால் எரிவி, நம்மளை வந்து ஈஸியாக சொல்லிட்டு போயிடுவான். இப்போ எல்லாத்துக்கும் அப்படி தானே, உலகம் வந்து பறந்து விட்டுட்டு இருக்குது, எல்லாத்துக்கும் அப்படி தானே. உன்னையும் சொன்னால் உனக்கு இதாகுது, அதே நம்மளையும் சொன்னால் நான் மேக்ஸிமம் அதான் நம்ம சொன்னால் மட்டும்தான் சொல்லுவேன், இல்லைன்னா அவன் வந்து நம்ம உண்டு நம்ம வேலை உண்டு. கமெண்ட் செக்ஷனில் சில பேர் வராங்க, பேடு கமெண்ட் நண்பர்களே போடாதீர்கள், சேரீ போட்டாலும் நீ பேடு கமெண்ட் போடுறியா வா, அப்போ நீ என்ன தொழில் பண்ணுற, நான் உனக்கு போடுறேன், உனக்கு பேடு கமெண்ட் போடுறேன் வா. சேரீ தொழில் பண்ணுறேன், சேரீ ரேட்டு பிடிச்சிருந்தா எடுங்க, இந்த சேரீ இந்த ரேட்டு, ஆமாம் ரைட்டு, எனக்கு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப்பில் போடுங்க. அது விட்டுவிட்டு ஒருத்தன் வந்து இது பண்ணுறாங்க, அது சரி அந்த கதையை விட்டுடலாம். எங்களுக்கு வந்து ஆதரவு கொடுங்க நண்பர்களே. சில பேர்த்துக்கு சொல்கிறேன், எல்லாம் தப்பாக எடுத்துக்காதீங்க. சில நண்பர்கள் பேடு கமெண்ட் போடுற நம்பருக்கு மட்டும் தான் நான் சொல்கிறேன், எல்லாத்துக்கும் நான் சொல்ல. ஏன்னா நான் எல்லாம் நம்ம உறவுகள் தான். அப்படி அந்த உறவுகள் வந்து அந்த மாதிரி சில பேடு கமெண்ட் போடுற நண்பர்கள் இனிமேல் வந்து நிறுத்திக்கங்க, வேண்டாம், அது தப்பு. ஏன்னா நீ பேடு கமெண்ட் நீ போயிடல, எனக்கு வந்து சமுதாயத்தில் வந்து கெட்ட பேர் ஆகுது. ஏன்னா நான் வந்து ஒரு அந்தஸ்தில் இருக்கிற ஒரு கௌரவமான இருக்கிற நான் ஒரு யூடியூபரான கரெக்டான ஒரு சாங் போடுறேன், அவ்வளோதான்.
மற்றபடி தொழில் பண்ணுறோம். தொழில் பண்ணுற இடத்துல வந்து பேடு கமெண்ட் போட்டு நம்ம இது வந்து வயிற்றுச்சல் சம்பாதிக்க வேண்டாம் அப்படின்னு சொல்கிற ஒரு கருத்து தான் இப்போ சொல்கிறேன். இப்போ வந்து எனக்கு வந்து மேலும் மேலும் ஆதரவு கொடுங்க நண்பர்களே. ஏன்னா இந்த வீடியோ எதுக்கு அடிக்கடி இந்த சேரீ வியாபாரம் வந்து கிட்டத்தட்ட ஒரு கொரோனா காலத்துலேருந்து நான் பண்ணிட்டு இருக்கிறோம். 2021 பண்ணிட்டு இருக்கிறோம். கொரோனா முடிஞ்சிருந்து பண்ணிட்டு இருக்கிறோம். இப்போ தான் வந்து யூடியூப்பில் இந்த ஆன்லைனில் வந்து மீஷோ, அமேசான், ஃப்ளிப்கார்ட்டில் கொஞ்சம் அப்படியே கொஞ்சம் குவித்திருக்கிறேன். மீஷோ வந்து எனக்கு கொஞ்சம் கை கொடுக்குது. அது கொஞ்சம் ரன்னிங் போயிட்டுருக்குது. யூடியூப்பில் வந்து இப்போது நான் வந்து இப்போ தான் வந்து வீடியோ வந்து போடுறோம். எனக்கு ஆதரவு கொடுங்க நண்பர்களே. ஏன்னா ஆரம்பத்தில் வந்து நான் யூடியூப் இது வந்து திலகா ட்ரீம் சேனல். ஆரம்பத்தில் யூடியூப்பில் வந்து நான் ஒருத்தர் வந்து நான் யூடியூப் சேனல் வச்சுருக்கேங்கண்ணா, தம்பி யூடியூப் சேனல் வச்சுருக்கிறேன். யூடியூப்பா? சீ 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 சீ, நானும் யூடியூப்பெல்லாம் பார்க்குறதே இல்லை. நானும் வேறு மாதிரி மாதிரி நானும் இன்ஸ்டாகிராம், யூடியூப் டச்சே கிடையாது, ஃபேஸ்புக் டச்சு. அப்புறம் அவன் தான் பேடு கமெண்ட்டு போடுறான் உள்ளே வந்து. எவன் வந்து யூடியூப் பார்க்குறதில்ல அது இதுன்னு சொன்னான், அவன் வந்து உள்ள பேட்டாமன்னு வந்து போடுறான். சரி மாப்பிள்ள அடி அப்படியா? இன்ஸ்டாகிராம் தான் நீ பார்ப்பியா, ஃபேஸ்புக் தான் நீ பார்ப்பியா, யூடியூப் நீ பார்க்க டச் பண்ண மேக்ஸிமம் எல்லாம் பார்க்குறது யூடியூப் தான் பார்க்குறாங்க குழந்தைங்க. அதாவது இப்போ பக்கத்தில் ஒரு ஒரு இது போனோம்னா எங்கே போனால் யூடியூப் முதல்ல இதாகுதான். நெட்டு வருதுன்னு பார்க்குறதுக்கு முதல்ல யூடியூப் தான் பார்ப்பான். இன்ஸ்டாகிராம் வேணாம், பார்க்கட்டு தப்புன்னு சொல்லலை, எல்லாம் இதாக பார்த்துட்டு அவன் சேஃப்டியாக அவங்க இருந்துக்க வேண்டியதான். அவங்க ஏன்னா அவங்க தொழில் அவங்க பார்த்துக்க வேண்டியதான். இதான் அடுத்து அவன் தொழில் சொன்னால் அவனுக்கு இதாகும்ல, அதே மாதிரி தான் எல்லாத்துக்கும் நண்பர்களே. இதுக்கு இது பண்ணிட்டு இருக்கிறேன்னா பேசிட்டுருக்கேன்னா பேசிக்கணும். தொழில் பண்ணும்போது பேசுகிற விதத்தில் பேசிட்டா தான் நாங்கள் தொழில் பண்ண முடியும். அவன் எவனோ ஒருத்தன் வந்து ரோட்டில் போன வந்து வேட்டிக்குள்ளே ஊற்றி நம்ம குறைஞ்சி விட்டு போயிட்டானா நம்மளுக்கு காண்டாகுது, டென்ஷன் ஆகுது. அப்போ அதே சிந்தனை போக தொழில் சிந்தனை மறந்துடு. அதனால தான் வந்து நான் இதே பேசிட்டோம். சரி நண்பர்களே, எனக்கு மேலும் ஏன் ஒரு மேக்ஸிமம் யூடியூப் வேறு என்ன சொல்கிறேன்னா, ஒரு வீடியோ போட்டு 8 நிமிஷம் போடுங்க. ஒரு வீடியோ போட்டு 8 நிமிஷம் 10 நிமிஷம் வீடியோ போட்டால் தான் ஏற்றுக்கிறான் இன்றைக்கி. அதாவது இது வந்து திலகா ட்ரீம் சேனல். இன்னொன்று வந்து ஜிடிபி யூடியூப் சேனல் இருக்குது. அது 3000 பேர் இருக்கிறாங்க, இது 1500 பேர் இருக்கிறாங்க. நிறைய டைம் நிறைய வீட்டில் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். அதாவது இப்போ வந்து 1000 சப்ஸ்கிரைபர் 4000 வாட்ச் டைம் என்ன பண்ணுறான், கரெக்டான ஒரு மேலும் இந்த அது போட்டு இருந்தோம்னா வாட்ச் டிசார்டர்னு இறக்கிட்டான். இன்றைக்கி 100 வாட்சை 100 மணி நேரம் எனக்கு இறங்கிடுச்சு. திலகா ட்ரீம் சேனலில் வந்து ஒரு 12 மணி நேரம் இருந்துச்சு. ஜிடிபியில் 100 மணி நேரம் அப்படியே இறங்கிடுச்சு. இன்றைக்கி 15ஆம் தேதி பார்த்தீங்களா, 15ஆம் தேதி ஆப் வச்சே விட்டுட்டான். கிட்டத்தட்ட நான் 1.5 வருஷமாக இருக்கிறேன். வாட்ஸ்அப் டைம் வந்து எனக்கு பக்கம் வந்துருச்சு. 4000 வாட்ஸ்அப் டைம் பக்கம் வந்துருச்சு. இன்னும் 2 நாள் இருந்தால் 4000 வாட்ஸ்அப் டைம் ஆகும், மானிட்டேஷன் ஆகும். தப்புன்னு ஒரு ஆப் வச்சு விட்டான். யூடியூப்காரன் வந்து என்ன பண்ணிட்டான், நீ போட்ட கண்டென்ட் போடக்கூடாது. சரி, நான் போட்ட கண்டென்ட் நான் ஷேரி பண்ணுறோம். ஒன்று ஷேரி இப்படி வச்சு காட்டுறோம், இல்லை அப்படி வச்சு காட்டுறோம். இல்லை நம்ம கண்டென்ட் இருக்கணும். மேக்ஸிமம் என்ன சொல்கிறோன்னா, நம்மளோட கண்டென்ட் இருக்கணும். உங்கள் கண்டென்ட் வந்து எப்படி நீ உங்கள் ஃபேஸில் வந்து மேக்ஸிமம் வீடியோ லைவ் இருக்கணும் அப்படிங்கிறான். சும்மா இந்த மறைமுகம் இது பண்ணுறது, இந்த ஏஐஎல்லில் போடுறது, அப்புறம் அடுத்தவங்க வீடியோ திருடி போடுறது, அந்த மாதிரி பண்ணோம்னா அவ்வளோதான், சோழி முடிச்சிடுவேன். வந்துச்சு, அது வந்து மெயில் ஐடியில் வந்துடுச்சு. அப்போ வந்து எனக்கு 100 மணி நேரம் எனக்கு சரணம் இறக்கிட்டான். அந்த 100 மணி நேரம் கொண்டு வரதுக்கு இன்னும் நான் 3 மாதம் உழைக்கணும். அதான் எங்கள் வீட்டில் சொல்லுவோம், எல்லாருமே யூடியூப் பணம் சம்பாதிச்சிட்டாங்க, நான் வந்துட்டு அப்போது டைமில் ஏதோ பண்ணுவேன். வச்சு விட்டான் ஆப்பு பெருசாக வச்சு. சரி, அது இருக்கட்டும், அது சைடு தான், அது இருக்கட்டும். அது என்னவோ பண்ணிட்டு போட்டு பணம் வந்தால் சரி, வேறு என்னவோ பண்ணிட்டு போட்டு. நம்ம மெயின் வந்து தொழில் தாங்க நண்பர்களே. எங்கே தான் வந்து தொழில் செய்யும் தொழில் தான் எப்பவுமே ஜெயிக்கும். ஆரம்பத்துலேயும் தெரியும். சில பேர் வந்து நாங்கள் வந்து நாளைக்கு 1/2 மணி நேரம் எடுத்து போடுறோம்ல, அதே பார்த்து எனக்கு வேலைகள் இருக்குது, யூடியூப்பில் இது முழுசாக இறங்கிட்டானா இருக்குது, வேலையெல்லாம் போட்டிருப்பானா இருக்குதுன்னு சொல்லிட்டு சில பேர் வந்து நினைக்கிறாங்க. சில பேர் நினச்சிருக்கிறாங்க, அது இல்லைன்னு சொல்ல முடியாது. நினச்சவங்க நினச்சிட்டு போட்டு நான் என்ன பண்ணுவேன்னா, சாப்பாடு டைம் கடையில் சாப்பாடு டைம் போவேன். இப்போ நான் அப்பாவோ பொண்ணு வீட்டில் சம்சாரம் இருந்தால், சரி 1:30 மணி ஆச்சா, 2 மணி 1:30 மணிக்கு ஒரு டைம் போன வச்சுக்கோங்க. சரி, 1/2 மணி நேரத்தில் 2 3 வீடியோ எடுத்துடலாம். சும்மா சுலோ மேட்ச்சில் அதெல்லாம் எடுத்து வச்சு ஏதோ பாட்டு விட்டு தொடர்ச்சியாக 2 3 வீடியோ போட்டுட்டான். அதில் என்னங்கிறா, உனக்கு வேறு வேலை இல்லையா, யூடியூப் நம்பி இருக்காத, தொழில் செய்து முன்னேறு, தொழில் செய்து பார்ப்படு அப்படின்ட்டு. அவனுக்கு நான் என்ன பண்ணுறது அவனுக்கு தெரியாது. அவன் வந்து தொழிலே இல்லை இருக்குது. வந்து யூடியூப்பில் வந்து இது பண்ணிவிட்டு ஏதோ அதுக்கு நோகாமல் பண்ணுவோம். எங்கே நோகாமல், அதாவது கஷ்டப்படாமல் எதுவும் கிடைக்காது. கஷ்டப்படாமல் கிடைக்கிறது நிலைக்காது. என்ன வந்து சின்ன குழந்தைங்களா? அதாவது நோகாமல் வந்து ஒருத்தன் எவனை ஏமாற்ற முடியும் இந்த காலத்தில்? சின்ன பசங்க ஏமாற்ற பார்க்கலாம், ஒரு பெட்டி கடை வச்சு ஏமாற்ற பார்க்கலாம். ₹1 கொடுத்து மிட்டாய் வந்து ஒன்று கொடுத்தா, சரி ₹1 மிட்டாய்னா 8ஆம் மிட்டாய் ஒன்று கொடுக்குறீன்னு கேட்குங்களா? அந்த மாதிரி யாரையும் ஏமாற்ற முடியாது.
நாங்கள் வந்து உழைப்புக்கு ஏற்ற ஊதியம். இப்போ இந்த சேரீயா 200 250 அவ்வளோதான். இந்த சேரீ 500 அது வாங்குற ஆளும் இருக்கிறாங்க. பெரிய பெரிய யூடியூப்லலாம் இதே சேரீ பார்த்துங்க, இதே சேரீ 500 அது 500 கிடையாது, 499. இது நான் 250 விற்பேன். அதாவது சேரீயோ ரேட்டே வந்து 180 வச்சுக்கோங்க, 200 கூட விற்கலாம். 20 ஏங்க ஒரு 20 கூட லாபம்லாம் எப்படிங்க இது பண்ணுறது? 100 சேரீ அது வேறு. அது வந்து கிளாத் நல்லா இருக்காது, சாயம் போயிருக்கு. இது வந்து குழுக்குழுன்னு இருக்குது, லென்த் அதிகமாக இருக்குது, ப்ளவுஸ் இருக்குது. அப்புறம் அந்த மாதிரி இதே சேரீ வந்து 499 விற்கிறேங்க. அது வாய் பொழந்து பார்த்துட்டு பெரிய யூடியூபரு, அக்கா சூப்பர்க்கா, அப்படிக்கா இப்படிக்கா, பார்க்க சகிக்க மாட்டேங்குது. அந்த மாதிரி சரி அவங்க திறமை, அதை நான் ஒன்றும் பேச முடியாது. பேசிதாக ஒன்று பேசுகிற காலகட்டத்தில் பேசிதாக கூட சொல்கிறேன், உள்ளதை சொல்கிறேன். அந்த மாதிரி இது வந்து 200 250 இந்த சேரீ 500 நாங்கள் சொன்னால் ஏமாற்றிடுவா யாருங்க? சரி அப்படி தான் நினச்சா நினைக்க போட்டு நம்மளுக்கு வர கஷ்டமாக வராங்க. என்ன நம்மளுக்கு 4 பேர், உனக்கு 4 பேர், நமக்கு 4 பேர் இல்லாமல் போகிறாங்க. ஏன் நண்பர்களே, இத்தனை சப்ஸ்கிரைபர் இருக்கிறீங்க நம்மளுக்கு. நான் பெருமையாக மாற்றி சொல்கிறேன். என்ற சேனலுக்கு வந்து என்னை நம்பி இத்தனை சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கிறீங்கன்னா முதல் கண் வணக்கம். இதில் வந்து 1500 இருக்கிறாங்க உலகா ட்ரீம் சேனலில். இன்னொன்று ஜிடிபியில் வந்து அதுதான் ஃபர்ஸ்ட் மெயின் சேனலு. அதில் வந்து 3000 இருக்கிறாங்க. அப்போ வந்து 5000 வந்து எங்கள் சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டிங்கன்னா, நாங்கள் இப்போ ஒருத்தர் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுறது சாதாரணப்பட்ட வேலை கிடையாது. அவன் வந்து கடவுள் மாதிரி பிடிச்சி தான் சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க. சும்மா வந்து போட்டு ஆனால் சில பேர் இருக்கிறாங்க, அதில் வந்து 100 200 பேர் வந்து ஃபேக் கண்டென்ட்ஸு. இவன் என்ன பண்ணுறா, வெப் போட்டு அமுத்தலாம், ஏதோ ஒன்று கிடைச்சா அவன் பிடிச்சி பிளாக் பண்ணி விட்டுலாம், அப்படி அந்த மாதிரிலாம் சில பேர் பண்ணுறாங்க. அந்த மாதிரி நபர்கள் இருக்கிறாங்க. இது எவனோ திருடிட்டா, எவனோ நகைத்திட்டு எவனோ இங்கே போயிடுவான். அப்புறம் திருடாமல் பிடிச்சா அடிச்சு கொள்கிறாங்களா, அந்த மாதிரி ஆகி போச்சுப்போம். அப்போது நாங்கள் வந்து நாங்கள் வந்து யூடியூப்பில் வந்து நாங்கள் மாட்டிக்காமல் இருந்துக்கணும். அதில் வந்து நாங்கள் தெளிவாக இருக்கணும். கொஞ்சம் ஏமாந்து நம்ம லாக் பண்ணி விட்டு பண்ணுறான் பிளான் பண்ணி பார்ப்பாங்க. அந்த மாதிரி எல்லா பக்கம் நடக்குது. ஒருத்தர் கதறலாம். ஒருத்தர் வந்து இப்போ ஒரு சேனலுக்கு எடுத்து சொன்னான், இந்த மாதிரி இது நாங்கள் இருக்கிறோம், அப்புறம் ஒரே இது நீ தனியாக போயிடு நான் தனியாக போயிடு, பேங்க் அக்கௌண்ட் ஒன்று தான் கதறிட்டு அவன் எத்தனையோ சப்ஸ்கிரைபர் இருக்கிறான். அவன் கதறிட்டு வீடியோ போட்டு அழுதுட்டு சொல்கிறான். அதையும் நான் பார்த்தேன். கதறி அடிச்சுட்டு வீடியோ போட்டான். இந்த மாதிரி வந்து அந்த மாதிரி நீங்கள் வந்து ஒரே அக்கௌண்ட்டு தான், நீ தனியாக போயிடும். அப்போ தனியாக வந்து வணக்கங்க, இந்த மாதிரி நான் தனியாக வந்துட்டேங்க, இந்த மாதிரி பண்ணிட்டாங்க, ஏமாற்றிட்டாங்க அப்படின்ட்டு சொல்லிட்டு 2-3 பசங்க அதை வச்சுட்டு அழுதுட்டு கிடந்தான். ஏதோ அவங்க சேனலில் அவங்க பிரச்சனை என்னவோ பண்ணிட்டு போட்டு. அந்த மாதிரி வந்து நம்ம சேனல் வந்து பேர் இருக்கிறாங்க, சும்மா பிடிச்சதா சப்ஸ்கிரைப் வராங்க, பிடிக்காம யாரும் வரதில்லை. உண்மைதானே? அதனால் வந்து எங்கள் சேனலுக்கு மேலும் சப்போர்ட் பண்ணுங்கள். போற்றால் போற்றட்டும், தூற்றால் தூற்றட்டும். அதாவது வாழ்ந்தாலும் தேசம், தாழ்ந்தாலும் தேசம், வையக இதுதான் அப்போவே பாடிட்டான். அது எத்தனை நான் பிறக்கிறதுக்கு முன்னாடியே என்னமோ படம் சிவாஜி, வாழ்ந்தாலும் ஏசும் தாழ்ந்தாலும் ஏசும் வையகம் இதுதானடா. நல்லா டைம் சவுந்தரராஜன் கொடுத்தாங்க. அப்பா அதை அடிக்கடி சொல்லுவார். அது வாழ்ந்தாலும் ஏசும் தாழ்ந்தாலும் ஏசும் வையகம் இதுதானடா. அந்த மாதிரி நம்மளுக்கு வந்து மனசாட்சின்னு ஒன்று இருக்குது. மனசாட்சி கட்டுப்போட்டு மேக்ஸிமம் நடப்போம். மனசாட்சி இல்லாமல் மனசாட்சி தூக்கி வச்சுட்டு இருக்கணும், இருக்குது போட்டு. நான் ஓரளவுக்கு மனசாட்சி கட்டுப்பட்டு நடக்கிறோம். நாங்கள் பண்ணுற பாவம் தான் நம்ம மக்களுக்கு. அது எப்பவுமே நாங்கள் மைண்டில் இருக்குது. நம்ம என்ன பாவம் பண்ணணுமோ நாம் தனிப்பட்டது பண்ணுறோம், அது வேறு பிரச்சனை. மற்ற ஒரு சமுதாயத்துக்கும் அவனுக்கு இவனுக்கு பாதிப்பதாகவும் நாம் மேக்ஸிமம் ஓரளவுக்கு நியாயமாக நடக்கிறோம். நாங்கள் ஏதோ பாவம் பண்ணால் நம்ம மக்களுக்கு தோணுச்சு. அதனால் அதெல்லாம் வந்து பார்த்து தான் இப்போ நாம் அனாமத்துக்கால் தனி மனிதன் கிடையாது, அனாமத்தால் கிடையாது. நம்மளுக்கு குடும்பம் குழந்தை குட்டிகள் இருக்குது. அதையெல்லாம் பார்த்து பேஸ் பண்ணுது. ஏன்னா நான் வந்து அனாமத்தையும் தலைவலித்தனமாக சுற்றிட்டு இருந்தால் ரைட்டு இப்போ விட அப்படின்ட்டு அதெல்லாம் இல்லை. நம்மளுக்கு குழந்தை குட்டி இருக்குது, குடும்பம் இருக்குது, நம்மளை 2-3 ஜீவன் இருக்கிறாங்க. அதையும் நாங்கள் பார்க்கணும். அது மனசில் வச்சு தான் நாங்கள் எல்லாமே பண்ணணும். அப்படி தான் பண்ணிட்டுருக்குறோம். இப்பவும் அப்படி தான் பண்ணுவோம், இனிமேல் அப்படி தான் பண்ணுவோம். அதுதான் நாட்டுக்கும் வீட்டுக்கும் சொல்கிறாங்களே, வீடு நல்லா இருந்தால் வீதி நல்லா இருக்குது, வீதி நல்லா இருந்தால் ஊர் நல்லா இருக்குது, ஊர் நாடு. அதாவது அப்போ தான் வந்து அந்த வீடு சுத்தமாக இருந்தால் சொல்கிறேன்ல, அப்போ தான் எல்லாத்துக்கும் நல்லது. நான் ஒன்று எப்படி வேணும் இருந்தால் எதுவுமே நடக்காது. சில பேர் பார்த்து பாருக்கு இப்படி இருக்கவன், நான் கொஞ்சம் லொடலொடன்னு பேசுவேன். இவெல்லாம் எங்கே உருப்பட போகிறான், எல்லாம் என்னமோப்பா சூரிய என்ன வசனம் கூட வானத்துக்கு சூரிய வசமா வசனம், இவெல்லாம் என்னடா அப்போவே சொன்னாங்கல்ல ஒழுங்கு உருப்பட போகிறேன் அப்படின்ட்டு. நாங்கள் உருப்படுறோமோ உருப்படலையோ அப்படி நாங்கள் நம்ம வேலை என்னோ வேண்டும், நான் தொழில் என்னமோ அது நான் கண் மாதிரி ஒரு செகண்ட் கூட இல்லாமல் பார்ப்பேன். நம்மளுக்கு என்னை பற்றி தெரிஞ்சவங்களுக்கு நிறையாவதுக்கு நல்லா தெரியும். இவனா
கரெக்டான போய் எந்த வேலையும் ஏதோ ஒன்று பண்ணிகிட்டே இருக்கு. எதுன்னா ஒருத்தர் ஏமாத்துறது அதுதான். நம்ம தொழில் என்ன? தொழில் பண்ணால் தான் நாங்கள் முன்னேற முடியும். இல்லைன்னா எப்படி முன்னேற முடியும்? நம்ம வேலை என்னமோ இது பார்த்துருந்தோம். நம்ம ஊர்லேயே நிறைய பேர் அப்படி நினச்சிருந்தாங்க. மேற்கொண்டு அப்படி நினைக்காதீர்கள். நம்மளுக்கு இஷ்டம் இருந்தால் வாங்கள், நம்ம கூட பேசுங்கள். இஷ்டம் இல்லை, என்னை பார்க்க வேண்டாம், என்னை பேச வேண்டாம், போயிட்டே இருக்க வேண்டியதான். நானும் அதே மாதிரி தான். எனக்கு இஷ்டம் இருந்தால் பேசுவேன், இல்லைன்னா அவங்க கொஞ்சம் பார்த்து பார்க்காம போயிடுவேன். அதே மாதிரி தான். எனக்கு இஷ்டம் இருந்தால் வாங்கள், கஷ்டமாக இருந்தால் என்னை தொந்தரவு செய்யாதீர்கள். நானும் யாரையும் தொந்தரவு செய்ய மாட்டேன். என்னை தொந்தரவு செய்ய வேண்டாம். யாராக இருந்தாலும் நான் அதாவது என்னை உதவி பண்ணலாம் பரவாயில்ல, எனக்கு உபத்திரம் பண்ணாதீங்க நண்பர்களே. நான் மெயினாக எனக்கு உதவி செய்யுங்க, நான் கையாந்திட்டு உதவி செய்யுங்க. இப்போ நான் தொழில் பண்ணுறேன், நான் விளம்பரப்படுத்துகிறேன். உதவி செய்யுங்க, நான் பிச்சை எடுக்கல, நான் தொழில் பண்ணுறேன், நான் கையேந்தலை, தொழில் பண்ணுறேன். எனக்கு ஹெல்ப்புக்கு நான் தொழில் பண்ணுறேன், நான் தொழில் செய்கிறேன், எனக்கு ஆதரவு கொடுங்க, எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள், அப்படி தான் சொல்ல முடியும். நான் பிச்சை எடுக்கிற தொழில் அப்படிங்கிற மாதிரி சொல்ல முடியாது. எனக்கு மேற்கொண்டு யாராக இருந்தால் நண்பர்களாகட்டும், யாராக இருந்தால் சொந்தம் யாராகட்டும், எனக்கு உதவி செய்யலாம், உபத்திரம் செய்ய வேண்டாம். அதை நான் இந்த கட்டத்தில் சொல்ல நான் விரும்பிக் கொள்கிறேன். சரி நண்பர்களே, கிட்டத்தட்ட ஒரு 17 நிமிஷம் இந்த வீடியோ போயிட்டுருக்கு. என்னோடய உள்ளத்தில் உணவுக்கு சொல்கிறேன். அவன் உதப்பாது எனக்கு நான் நல்லவன் அப்படின்னு. நல்லவனுக்கு நல்லவன், கெட்டவனுக்கு கெட்டவன். நான் என்ன சொல்ல வரேன்னா, நான் நல்லவனுக்கு நல்லவன். நீ கெட்டதான் நினைக்கிறியா, கெட்டது பண்ணுறியா, நான் உனக்கு கெட்டவன் தான். நல்லவனுக்கு நல்லவன், கேட்டவனுக்கு கேட்டவன். ஏன்னா அந்த மாதிரி பாலிசியில் தான் போய்க்க வேண்டியிருக்குது. அந்த காலம் அந்த மாதிரி இருக்குது. சும்மா யதார்த்தமாக எனக்கு என் தலையில் மிளகா வச்சு நிறைய பேர் இருக்கிறாங்க. அதுக்கு நான் இடம் கொடுக்க விரும்பலை. நான் யார் தலையில் மிளகாய் இருக்குது, ஏன்னா எனக்கு நிறைய பேர் மிளகாய் வச்சுருக்கிறாங்க. நான் யார் தலைக்கு மிளகாய் வைக்க தயாராக இல்லை, அது தேவையும் இல்லை எனக்கு. நான் நான் வேலை உண்டு. அதாவது நம்ம பற்றி புறம் பேசுகிறோம், அதாவது போட்டா போட்டுட்டும் தீட்டா தீட்டுன்னு சொன்ன மாதிரி, என்னை பிடிக்கலையா நீ வெளியே போயிடலாம், பேச வேண்டாம். பிடிச்சிருக்கா வாங்க, நல்லதே நினைப்போம், நல்லதே நடக்கும். நம்மகிட்ட வாங்க, நல்லதே நடக்கும். நாம் ராசியாக நாளுங்க, அது நிறையா தெரியுதில்ல. இவன் அவன் நினச்சிட்டு இருக்கான், இவன் ஏதோ முடிச்சிடுவான்டா, ஏதோ கெடானா, அவன் தான் கெடுறான். பொதுவாக சொல்கிறேன். நெகம் ஒரு 100 இருக்கிறானா, சரி அப்படி தான் நினைக்கணும். அவங்க தொழில் தான் பண்ணுறாங்க, கொலைக்கு பண்ணுறாங்க, சரி ரைட்டு அப்படி தான் நினைக்கணும். அவன் முடிச்சிடுவான்டா, நிறையா பேர் சீனாக இருக்கிறான். அதனால் இந்த தருணத்தில் என்ன சொல்லிக்கொள்ள விரும்புகிறோம், ஷேர் வியாபாரம் பண்ணுற நண்பர்களே, எங்களுக்கு மேலும் மேலும் ஆதரவு கொடுங்க. நீங்கள் ஆதரவு கொடுத்தா எனக்கு உற்சாகமாக இருக்குது. நன்றி, வணக்கம்.